அமித்ஷா செக். எடப்பாடி திரும்ப முடியாம கார்னர்ல நிற்க வச்சிட்டார். கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கு வேண்டிய வேலைகளை பாரு. இழந்த செங்கோட்டைய ஓபிஎஸ் டிடிவி சசிகலா குரூப் எல்லாம் ஒருங்கிணைந்து சேர வேண்டிய வழியை பாரு. சேர்த்த பிறகுதான் அவங்க பேச்சுன்னு சொல்லி செக் வச்சிட்டார். ஏன்னா ஏடிஎம்கே ஜெயிக்க போகிறது உறுதி. ஏன்னா நாங்கள் ரிமோட்டில் ஓட்டு போட போகிறோம், நிறைய ஓட்டெல்லாம் நீக்கிட்டோம். பீகார் மாதிரி நாங்கள் நினைக்கிறது தான் தமிழ்நாடு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எடப்பாடியை கூப்பிட்டு சொல்லி எடப்பாடியா அதுக்காகத்தான் உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு டிஎம்கே இந்த வாக்காளர்கள் பட்டியல் குளறுபடி சம்பந்தமாக போட்ட வழக்கில் இன்டர்வியூவில் வராங்களாம். தள்ளிடுச்சு சுப்ரீம் கோர்ட். நீ ஒன்றா தனியாக கேஸ் போட்டுக்கோ, இந்த கேஸில் உங்களுக்கு சேர்க்க முடியாதுன்ட்டாங்க. தமிழக மக்களை வாக்காளர்களை காப்பாற்றணும்னு டிஎம்கே முழுமூச்சியாக செயல்படுது. அதை எதிர்த்து தேர்தல் கமிஷன் பேரில் வழக்கு தொடருது. அந்த வழக்குக்கு இவங்க ஆதரவு தெரிவித்து இவங்க வழக்கு போடுவாங்களாம். இதில் யார் பாடி யார் எடப்பாடி அப்படின்னு அமித்ஷா சுத்தமாக ஜோக்கராக வச்சுங்கிறார். ரம்மி ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணணும்னா ஜோக்கர் இருந்தால் தான் ஆட்டத்தையே க்ளோஸ் பண்ண முடியும் ரம்மி ஆட்டத்தில். அந்த மாதிரி ஏடிஎம்கே க்ளோஸ் பண்ணணும்னா ஜோக்கரை எடப்பாடி தூக்கி சொல்லிக்கிட்டார். எங்கெல்லாம் நேரம் வந்து அங்கெல்லாம் ஜோக்கர் எடப்பாடி. அதிமுக பி டீம் பிஜேபிக்கு ரைட். அவரு மீண்டும் முதல்வர் கனவுல இருக்கிறாரு. பல பேர் நாங்கள் அமைச்சராகிட்ட இந்த தொகுதியும் கனவுல இருக்கிறாங்க. இதில் மாவட்ட செயலாளருங்க முக்கியமானவங்களாம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் கோடிகள் விளையாடுது. எனக்கு சீட்டு உனக்கு தோக்க போகிற கட்சிக்கு நான் தான் எம்எல்ஏ நான் தான் அமைச்சர்னு கோடிகளை சுற்றினுக்கிறாங்க. எடப்பாடிக்கு ஆட்சியில் இருந்தாலும் வருமானம், ஆட்சியில் இல்லைன்னாலும் வருமானம். ரைட். அது அவருடைய திறமை. செங்கோட்டையை எந்த நேரத்தில் கட்சியில் கொண்டாந்து விட்டாரோ அது விளையாட்டார். முதல்ல அவருக்கு சின்னம் கிடைக்குதான்னு பாருங்க. ரெட்டலை சின்னம் அது வேற. ரெட்டலை சின்னம் வேற பிரச்சனை வேற, பொதுச் செயலாளர் பிரச்சனை வேற. வழக்கு நிலுவையில் இருக்கு. யார் கையெழுத்து போட்டால் சின்னம் கிடைக்கும்ன்றது சின்னமே கந்தலாகி போய் கிடைக்கு. அந்த கந்தல் சின்னத்துக்கு யார் கையெழுத்து போடுறது ஒரு கேள்விக்குறி. அதே பாட்டில் வந்துட்டாங்க அப்பம்புள்ள ரெண்டு பேரும். மரவெட்டி அப்பா, மரவெட்டி அன்புமணி. மாம்பழ சின்னம் எனக்குத்தான் சொந்தம், நான் தான் கட்சிக்காரன்னு இவர் போடுறாரு. சின்னம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி அன்புமணி அவர் ஆல்ரெடி லைவ்ல இருக்கிறார். அவர் ரெட்டலை. ஒரு மாம்பழத்துக்கு ரெண்டு கல். எந்த கல் உழப்போது மாம்பழம்ன்றது? மரத்தை நட்டவருக்கு மாம்பழம் விழுமா, மரத்தை வளர்த்தவருக்கு மாம்பழம் விழுமான்றத பார்க்கணும். அப்பம்புள்ள தகராறு அப்படி ஓடிங்குது. இவர் நடாகட்ட எடப்பாடி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்றாரு. முக ஸ்டாலின் அரசாங்கம் மூலமா அவங்க பாதுகாப்புக்குன்னு வேணுன்ற வண்டிங்க வாகனங்க பூரா நேற்று ரிலீஸ் பண்ணுறாரு. பெண்கள் பாதுகாப்புல முக்கியமாக இருக்கிறாங்க டிஎம்கே. இவர் பாதுகாப்பே இல்லைன்றார். இப்படி அதாவது அரசியல் களத்தில் தேர்தல் வந்தாலே என்னதான் பேசணுன்றது இல்லை. மக்கள் தெளிவா இருக்காங்க. இவங்க என்னடா கேட்டா இப்படி இருக்கிறாங்க. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் நீ எடப்பாடி டெய்லி விடுற அறிக்கை, டெய்லி விடுற டிவியில் பேட்டி கொடுக்குற பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது இலை வந்து கிழிஞ்சு போச்சு. புள்ளியா இலையில ரெட்டலையில் ரெண்டு இலையிலையும் நிறைய
பூச்சி கரைச்சிடுச்சு. இலை உருவாக்கு, இலைக்குள்ள எல்லாம் கரைச்சிடுச்சு, கிழிஞ்சு போக்குது. இப்போ அந்த கண்டிஷன் வந்துடுச்சு. நிறைய பேர் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் செங்கோட்டையனோட சேர்ந்ததா டிஎம்கேல சேர்ந்ததா அப்படின்னு களத்தில் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரத்தில் வரிசையா டிசம்பர் ஜனவரி 1 எப்படி ஒரு 15-20 தலைங்க மாவட்ட செயலாளர் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து இணைய போறாங்க டிஎம்கேல. அது பட்டியல் இப்போ சொல்லக்கூடாது, எங்களுக்கு பட்டியல் தெரியும் யார் யாரெல்லாம் இப்போ நாங்கள் சொல்லக்கூடாது. பாருங்க, 15-16 தலை எடப்பாடியை ஆண்டியா விட்டு வந்து சேர போகுது. ரெடி ஆகிட்டாங்க. ஏன் அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா அவங்கள பாதுகாத்துக்கணும். அவங்க சேர்த்து வச்சுக்கிறது, அவங்க பிரச்சனை எல்லாத்தையும் பாதுகாத்துக்கணுன்ற ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அம்மனே விஜயகாந்த் கட்சி டிஎம்கேவோட தான் போகும். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவங்க பகிரங்கமாக அறிவிப்பாங்க. ஏன்னா ஏன் நீ பஸ்ஸில் உள்ள போய் பூந்துக்குன, வெளியே வர வேண்டியதானே, நிற்க வேண்டியதானேன்னு விஜயை வளாச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பிதான் இருந்தாலும் வளாச ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் வந்தாலே விமர்சனத்துக்கு ஆளாயிடுறாங்க. அதனால விஜயகாந்த் விஜயோடலாம் ஒட்டாது. பிஜேபி கொள்கை எதிரின்னா கடைசியில் பிஜேபி வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுப்பாங்க அவனை, விஜய. ஒழுங்கா சீட்டு கொடுக்குறேன், ஒழுங்கா நில்லுன்ட்டு. ஏன்னா எடப்பாடி கொடுக்க மாட்டார் அவர் சீட்டு. அதுக்கு தேர்தல் நெருங்க தான் யார் ஆண்டியா விட போறாங்கன்னு பார்க்கணும். இதெல்லாம் இப்படி இருக்க திமுக அவங்களுடைய களப்பணிகளை சூப்பரா செஞ்சுட்டு வராங்க. அவங்க அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. அவங்க 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 திராவிட கட்சியில திராவிட பாணியில முடுக்கி விட்டு கட்சிக்காரங்களை திராவிட ரத்த பாஞ்ச உடன்பிறப்புகள்லாம் அவங்கவுங்க உணவு பூர்வமாக கட்சி வேலைகளை பார்த்துட்டு வராங்க. பிஎல்ஓ வேலைகள்லாம் இப்படியே இருந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து பிளஸ் டிஎம்கே தான். டிஎம்கே ஏடிஎம்கே மற்ற கட்சிகளுடைய பலகீனம் டிஎம்கே பலமாயிடுச்சு. பலம் நீ எத்தனை பாவங்களை போட்டு மைனாரிட்டி கட்சி வாக்காளர்களாக நீ எத்தனை வாக்காளர்களை நீக்கினாலும் சேர்த்தாலும் உன்னுடைய கணக்கு தப்பு கணக்கு.